அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 27, 2025க்கான கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியா. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி ஆணையம் அதாவது IWAI தன்னோட 6வது அலுவலகத்தை எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசத்துல உள்ள வாரணாசியில ஓபன் பண்றாங்க. ஏற்கனவே 5 இடத்துல இவங்களுக்கான அலுவலகம் இருக்கு. அது எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கவுகாத்தி, பாட்னா, கொச்சி, புவனேஸ்வர், கொல்கத்தா. இந்தியாவிலே முதல் முறையா பொது சிவில் சட்டம் எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது பொது சிவில் சட்டம் அப்படின்னா திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு இந்த மாதிரி இதுலெல்லாம் அனைத்து மதத்தவரும் ஒரே மாதிரி செயல்படணும் அப்படின்றத இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது. இதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா சத்ருகன் சிங் அப்படின்ற தலைமையில தான் இந்த பொது சிவில் சட்டத்திற்கான குழு அமைக்கப்பட்டது. அடுத்த டாபிக் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல்களில் EVM எந்திரம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இந்த EVM மிஷின் 2019 சோதனை திட்டமாக உள்ளாட்சி தேர்தல்களில் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அடுத்த டாபிக் மாநாடு. சர்வதேச சூரிய சக்தி மாநாடு எங்க நடைபெறுது அப்படின்னா பெங்களூர்ல நடைபெறுது. ஏன் அது நடைபெறுது அப்படின்னா கொடைக்கானல்ல உள்ள சூரிய ஆய்வகம் தொடங்கப்பட்டு 125 ஆண்டுகளை நிறைவு பண்ணதுனால இந்த சர்வதேச சூரிய சக்தி மாநாடு பெங்களூர்ல நடைபெறவிருக்கு. இந்த கொடைக்கானல் சூரிய ஆய்வகம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1899 தொடங்கப்பட்டது. அடுத்த டாபிக் முக்கிய தினம். சர்வதேச இன அழிப்பு நிகழ்வு நினைவு தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 27 கொண்டாடுறாங்க. இது இன அழிப்புக்கு எதிராகவும் இன அழிப்பு நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கொண்டாடப்படுற தினம் தான் இந்த தினம். இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சிறந்த எதிர்காலத்திற்காக.